இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு நான் 1/2 கிலோ அரிசிக்கிட்ட, அதாவது சீவக சம்பா அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். அடுத்தது 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே இடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா போன் இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்து உடச்சு ஊற்றிக்கிறேன். அடுத்தது இதுக்கு மசாலா, சிக்கன் 65 மசாலா, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சால்ட், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கடைசியாக ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம தாளிப்புக்கு அகலமான பாத்திரம் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து, ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இடிகளில் இடிச்சு அத்தனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கையளவு கருவேப்பிலையும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட போகிறதில்ல. கெட்டியான தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா இது பால் சோறுங்கிறதுனால அதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் 2 டம்ளர் கிட்ட அரிசி ஊற வச்சிருந்தேன். நான் வந்து 3 டம்ளர் கிட்ட தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் கொதி வர காட்டிலும் நம்ம வந்து ரைஸை சேர்க்கணும். இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நான் மூடி வச்சுட்டேன். ரைஸ் நல்லா வேகட்டும். அதுக்கடையில் நம்ம ஊற வச்ச சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ சூடான ஆயிலில் மிதமான தீயில நம்ம இதை பொரிச்சல்ல போகிறோம். இப்போ இதெல்லாம் பொரிச்சாலினதுக்கப்புறம் இந்த பால் சோறு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சு போட்ட ரைஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம பொரிச்ச சிக்கன் 65 போட்டு கொஞ்சம் மேலாப்பில் மல்லி இலைகள் தூவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்